எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க வைஷ்ணவி பேசுறேன். எல்லாரும் வீட்டுல பத்திரமா இருங்க. புரியுது, கொஞ்சம் வீட்டுல இருக்கிற கஷ்டம் தான். பட் ஸ்டில் கவர்மெண்ட் நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே பத்திரமா சேஃபா இருப்போம். அண்ட் இந்த வைரஸையும் இந்த சுச்சுவேஷனையும் கண்டிப்பா நான் பிரேக் பண்ணுவேன். ஹாய் கார்த்திகா. ஹாய் குமார். ரேவதி, நான் சேஃபா இருக்கேன். நீங்க சேஃபா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். வீட்டுல இப்போதைக்கு ஃபுல்லா ஆன்லைன் சீரீஸ் அப்புறம் படங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. டார்க் ஜியோடி ரெண்டுமே பார்த்திருக்கேன். நான் ரெண்டுக்கும் பயங்கரமான ஃபேன். ஸோ ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஹாய் கண்மணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். வீட்டுல எல்லாரும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ரோல் வந்ததுன்னா கண்டிப்பா தலையோட ஒரு படம் பண்ணுவேன். ஹாய் ராஜ், ஹாய் லேகா, ஹாய் மீனா, ஹாய் கணேஷ். ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய். இந்த லைவ் போரிங்கா போற மாதிரி இருக்குல்ல? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திடலாம். உங்களை நிறைய பேர் என் கூட லைவ்ல ஜாயின் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கேம் ஆடலாம். எனக்கு ஒரு கவிதை, என்னை பத்தி என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி யார் எனக்கு கவிதை அனுப்புறீங்களோ அவங்க கூட நான் லைவ் பண்றேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நல்ல கவிதை. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். மிஸ்டர் மேக்கர், நீங்க எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நாம லைவ் பண்ணலாம். மிஸ்டர் மேக்கர், நேம் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அப்படியே என்ன மேக் பண்ணுவீங்க? நான் ஃபர்னிச்சர்லாம் மேக் பண்ணுவேன் மேம். இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். ஓகே, அப்போ உங்க ரியல் நேம் என்ன? யாரோ வச்ச பேர்ல என்ன இருக்கு? மேக்கா. நானே வச்சுட்டது. ஸோ அதான் என் நேம். ஓகே, அண்ட் உங்க ரூம் இவ்வளோ டார்க்கா இருக்கு. உங்க ஃபேஸ் கூட கிளியரா இல்லையே. ஏன் என் ரூம் இருட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. எனக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இவ்வளோ சைலண்டா பேசுறீங்க? ஏன்னு சொல்லாம நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன். ஓகே, எங்கள் ஃபேமிலியோட 3rd ஜென்ரேஷன் கால் பண்ணுறேன். எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்னிஷிங்கும் நாங்கள் மேக் பண்ணுவோம். ஐ ஆம் ஸ்பெஷல் இன் வார்ட்ரோப் மேக்கிங். நிறைய செலிப்ரிட்டி வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். பட் அவ்வளோ நிறையா நான் செய்யலை. என்ன சொன்னீங்க? கேட்கல. அது பேர் புரியல. ஓகே, திரும்ப சொல்கிறேன். நிறைய செலிப்ரிட்டி வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அவங்க பேர் சொல்ல விரும்பல. பட் அவங்க எல்லார் வீட்லேயும் நான் செய்யலை. ஓகே ஓகே, நைஸ். என்ன புரிஞ்சுச்சோ? ஓகே, யாருன்னு சொல்லாமல் என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஜி, ஏதாச்சும் சொல்லுங்க. ஒரு செலிப்ரிட்டி, சென்னை தான் உங்களுக்கு. அங்கே நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்ன தான் வாட்ரோப்பில் நான் ஸ்பெஷல்னாலும் ஃபுல் ஹவுஸ் ஃபர்னிஷிங் மட்டும்தான் பண்ணுவேன். அந்த செலிப்ரிட்டி வீட்டுக்கும் பண்ணேன். ஃபுல் ஹவுஸ் ஃபர்னிஷிங்னா கீ எங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு ஃபர்னிஷிங் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? இல்லைங்க, ஃபர்னிஷிங்லாம் அம்மா தான் பண்ணுவேன். எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இல்லை, தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க கிட்ட தான் அதை பற்றி நிறைய பேச முடியும். சரி, ஒரு நாள் அந்த செலிபிரிட்டியோட ஒய்ஃப் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பிட சொன்னாங்க. போய் பார்த்தா அங்கே நான் செஞ்சு கொடுத்த வாட்டர்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. இதை நீ டீக்குள்ளே செஞ்சியா இல்லை குப்பையிலேருந்து எடுத்து வந்து செஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பேசாமல் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டேன். எஸ் மேம், உங்கள் ஸ்மெல் எங்கேருந்து வந்திருக்கும்? maybe because of termites or bad wood. என்ன மேம் சின்ன பிள்ளை மாதிரி யோசிக்கிறீங்க? ஏன்
அது ஒரு ராட்டன் மீட்டாக இருக்கக்கூடாதா? ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அழுக்கி போன ஒன்றா மேபி. ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் தாங்க யோசிக்க முடியும். சரி, அதில் என்னதான் இருந்துச்சு? அது ஒரு எலி மேடம். ஒரு எலிக்காங்க எவ்வளோ பெரிய ஸ்டோரி. அது சாதாரண எலி இல்லை மேடம். என் வாழ்க்கையை திருப்பி போட்ட டர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு அந்த எலி. அப்படின்னு டர்னிங் பாயிண்ட்? அப்போ ஏதாவது சொல்லி தொல்டா மயிறு. ஒரு சின்ன எலி அது எப்படி அதுக்குள்ளே போயிருக்கும், எவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருக்கும், அது உயிரோடு இருந்தப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கும் கேட்டிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அந்த எலி இடத்துல நான் இருக்கக்கூடாதா? அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கக்கூடாதான்னு தோணுச்சு. அண்ட் அதை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீப்பால் பிரீத்தோல்லாம் வச்சு என் வீட்லேயே செஞ்சு வச்சேன். யாருக்கும் தெரியாம அதுக்குள்ளே ஒழிச்சிட்டு என் ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சுக்க கூடாது தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கக்கூடாது பார்த்துட்டு என் ஒய்ஃப் இல்லை உம்மால என் கூட இல்லை 40%. சொந்த வீட்டுக்குள்ள பீப்பிங் ஜட்மெண்டல் தான். இட் வாஸ் குட் ஃபார் யூ. வாஸ் இல்லை மேடம், இட் இஸ் குட் ஃபார் மீ. புரியல. அடுத்து எனக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்துலேயும் என்னோடய ஸ்பெஷல் வாட்டர் தான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க இல்லாத நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் என் வாட்டருக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பேன். அங்கேருந்து நான் பார்த்த கேட்ட விஷயங்கள் அது தப்பா தெரியல. தப்பா? நான் எவ்வளோ தப்பு பார்த்துருக்கேன் தெரியுமா மேடம்? அவ்வளோ தப்பு. வெளியே தான் செலிப்ரிட்டி, ஆனால் அவங்களுக்குள்ள கச்சிடா கலீஜ் சக்கடா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணீங்க? அவங்க தப்புக்கலாம் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். அவங்க பணத்தாலேயும் பொருளாலேயும் சில டைம் அவங்க ஓட்டம்பாலையும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருந்துச்சு. அதான் பனிஷ்மெண்ட். அப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. மனுஷியாடா நீ எல்லாம்? நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது லைவ்ல. இதெல்லாம் நீயே உனக்கு ஆப்போசிட்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்க எவிடன்ஸ். You are good in selections. You are good in dress selection. You put a yellow sweatshirt, good velvet material. உங்கள் அம்மாவும் பர்த்டே கிஃப்ட் பண்ணல அந்த ஒயிட் சில்க் சாரி, ப்ரீமியம் சில்க் குவாலிட்டி, தொட்டு பார்த்தாலே சும்மா மெத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி ட்ரெஸ் அழகாக செலக்ட் பண்ணுற நீ வார்த்தைகளையும் பார்த்து செலக்ட் பண்ணணும் வைஷ்ணவி. பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா ஐ கெட் டர்ன்ட் ஆன். நீ ஏதோ ட்ரெஸ் பத்தி பேசினல, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏதோ டச் பண்ணி ஃபீல் பண்ண மாதிரி. எப்படி நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன் எப்படின்றதுக்கு பதிலாக அடுத்து எங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எதை நினச்சாலும் ஏங்குறீங்களோ அது இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு தியரி இருக்குது தெரியுமா? அப்படி தான் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் பார்த்துட மாட்டோமான என்கிட்ட இருந்த என்னோடய ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஐ மீன் ஃபர்னிஷிங் பற்றி எதுவுமே தெரியாது என்னோடய ஃபேவரட் ஆக்ட்ரஸோட அம்மா என் ஷோரூமுக்கு வந்தாங்க. புது வீட்டுக்கு ஃபர்னிஷிங் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணிட்டேன் மேடம், பண்ணிட்டேன். நீ எங்க ஊர்ல இருக்க லாக் பண்ணி என்ன பண்றேன்னு பண்ணாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க.
பேச வேணாம். நீ தூர் சொல்லாத. நான் சொல்றதை ஊருக்கு கால் பண்ணி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சொல்கிறத கேளுங்க மேம். ஏய் நீ எதுவும் சொல்லாத. ஜெயில் கடப்பாட இல்ல மட்டும் பாரு. என்ன மேம், நான் கத்தனை தாங்க கேட்கலையா? எப்படி கேட்கும்? நான் தான் அங்கே இல்லையே. யார் யார் நீ? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு நிமிஷத்துல மேம், நான் சொன்னது என்னோட கதை. அது உங்கள்கிட்ட சொல்லணும் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு சான்ஸே கிடைக்கல. அதுக்காக இல்லை மேம், எனக்கு இந்த லைவை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு தோணலை. இதில் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸையும் உங்களோட ரியாக்ஷன்ஸையும் ஒன்றாவே பார்த்துட்டேன். இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடச்சிருக்காது. சரி, கதை எப்படி இருந்துச்சு? கதையெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. ஆனா நீங்க பண்ணது இருக்கே. எனக்கு வாய்ப்புன்றது கொரோனாக்கு மருந்து மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்கள் இந்த கதையில் நடிச்சிங்கன்னா உண்மையாக அந்த வார்ட்ரோப்னால என்ன ஆச்சுன்னு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம சொல்லலாம். நடிப்பீங்களா?